நைட்டே வந்துட்டோம் இவரு பார்த்தே ஆகணும் இன்னைக்குன்னு. விஜயகாந்த் சார், ஐயோ ஐயோ எங்க அண்ணனாச்சே, படம் ஓடிந்தா கூட எங்க வீட்டுக்காரர் நித்த மாட்டாரு. அவங்க அண்ணன் படம் போது நித்தாதீங்க திட்டுவாவோ அப்படின்னுவாங்க. யாருமே நித்த மாட்டாங்க. எங்களுக்கு உயிர், நாங்க சாவு கூட வந்தமே. நாங்க அவர் செத்துட்டப்ப கூட அப்போ வந்தோம், இப்போ நைட்டே வந்துட்டோம். அவ்வளவு பிடிக்கல உயிர். இங்க இருந்தா செத்துருப்பா அவர் கூட. இங்க இல்ல நானு அந்த நேரம் முடியல கொடுப்போம். ஐயோ சாமி, இனிமேல தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஆணுக்குமே அந்த தைரியம் வராதுங்க, வராது. அவ்வளவுதான், அவரோட போச்சு. அவர் தான் முதல் கடவுள், அவரே தான் தமிழ்நாட்டுக்கு முதல் அமைச்சர்னா அவர் தான். தவறி போச்சு. ஐயோ அந்த தைரியம் தான் சார், தைரியம் தான் சார். இங்க பேசுறதுக்கு கூட இந்த தைரியம் தான் சார் வேணும். தைரியம் தான் ஃபர்ஸ்ட் காரணமே. நல்லவர், அவர் ஆட்சி வந்து இருக்கணும், வரணும். அவங்க பசங்களாவது வரணும், அந்த அம்மாவாவது வரணும், அந்த அண்ணி எங்க அண்ணியாவது வரணும். நடிப்புன்றத விட்டுட்டு மக்களுக்காக அவர் செஞ்சது அதிகம். அதை நிறைய பேர் மறந்துட்டாங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாக்க இப்ப நம்ம ஜனங்க ரொம்ப நல்லாவும் சந்தோஷமா வந்திருப்பாங்க. அவர் இல்லைன்றது இப்போ ஒரு கஷ்டமா இருக்கு. அவருக்கான வாய்ப்பு கொடுக்க முடியன்றதும் ஒரு வருத்தமா இருக்கு.